இதுல லோகேஷ் கனகராஜ் வந்து காம்ப்ரமைசஸ் இல்லாத ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது இதுல ப்ரூவ் பண்றாருல்ல. ஒரு பக்கம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா, அந்த சீன்ஸஸ்லாம் எடுத்திருந்தா, அதுல யூஏ கிடைக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும்ல. ஆனா அது காம்ப்ரமைஸ் பண்ணல. ஒருவேளை இது ரஜினி சார் இருக்கட்டும் அப்படின்னு அவரு சொன்ன விஷயமா இருக்கட்டுமா? இல்ல இது லோகேஷ் படம்ன்றதுனால அப்படி இருக்கும். ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டா சூப்பர் ஸ்டார் கம்முன்னு போயிடுவார். நான் நடிக்க மட்டும் வந்துட்டு போறேன்னு. ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு முன்னாடி 10,000 டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் ஜெயிலர். எப்பா அந்த ஆளு பீஸ்ட்னு ஒரு டப்பா படத்தை கொடுத்துருக்காரு, அவ்வளோதான் அவரோட படம் பண்ணாதீங்கன்னு சொன்ன காலகட்டத்தில் அவரோட தான் பண்ணுவேன்னாரு. ஆனா குறிப்பா அந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ்ல எவ்வளவு கேர் எடுத்துக்கிட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமா, ஆமா. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஸ்கிரிப்டிங்லயே போச்சு. அதுக்கப்புறமா அதை லாக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்லி அதை நடிச்சுட்டு போறேன்பா அப்படின்னு அந்த கன்னடையை போட்டு நடிச்சுட்டு போனேன். அதுதான் ரஜினிகாந்த். லோகேஷ் கதையிலையும் அதே தான் நடந்திருக்கும். லோகேஷ் அவர் தெரிஞ்சுதான் வைக்கிறார். என்ன படம் பண்ணுவார்? மாஃபியா படமாக தான் இருக்கும், டான் தான் இருக்க போகுது, ட்ரக் கார்ட்டல் வரப்போகுது, இல்லைனா ஏதோ ஒரு இந்த ஸ்மக்லிங் விஷயம் வரப்போகுது, ஆக்ஷன் இருக்க போகுது, கண்டமேனிக்கு அடிக்க போறாங்க, ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டு இருக்கு, ஒரு 10-15 ஆர்டிஸ்ட் எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்து நடிக்க போறாங்க. குறிப்பா கண்டமேனிக்கு வெட்டுவாங்க, முடிஞ்சா தலையை தூக்கி கையில் எடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சு தான் அந்த ஸ்கிரிப்ட் அவர் லாக் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஏ வந்தா என்ன, யூ வந்தா என்ன, நான் ஒத்துக்கிட்டேன், நான் ஆஸ் அன் ஆக்டராக என் வேலையை பண்ணிட்டு போறேன்னு. கடமை எங்கே இருக்குன்னா இயக்குனருக்கு. நாம் எந்த நடிகருக்கு எந்த மாதிரியான படங்களை வச்சு கொடுக்க போகிறோம் மக்கள் மத்தியில்ன்றது இயக்குனர்களுடைய கையில் இருக்கு. ஒரு பாலச்சந்தர் வந்து ரஜினிக்குனா என்ன மாதிரி கொடுக்குறாரு, கமலுக்கு எப்படியோ வந்து பட்டை தீட்டி எடுத்து வர்றாரு, எஸ்பி முத்துராமன் ரஜினியை வாத்து எடுத்துட்டு வந்த விதம் எப்படி, KS ரவிக்குமார் பயணிச்ச விதம் எப்படி, சுந்தர் சி பயணிச்ச விதம் எப்படி. நாங்கள் ரஜினி படத்துக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் சார். அவர் வந்து கிட்டத்தட்ட 45 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, அவரே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சும்மா இருக்காரு. நம்ம வந்து எத்தனை வருஷம் ஆகுது இண்டஸ்ட்ரிக்கு, நம்ம வந்து எத்தனை வருஷம், நம்ம எத்தனை படம் பண்ணியிருக்கோம், ஆனால் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இது வந்து நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம், ஓவர் டோஸ் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்றது இன்றைக்கி சமூகத்தில் வயலன்ஸுன்றது ரொம்ப அதிகமாக பெருத்து போச்சு. டொமஸ்டிக் வயலன்ஸ் தினமும் பேப்பர் எடுத்தால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆரம்பித்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவனே வெட்டி கொள்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் நாங்கள் வந்து நோ காம்ப்ரமைஸ், நாங்கள் ஒரு ரக்கட் ஆக்ஷன் ஃபிலிம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது அப்படின்றத நான் இந்த இடத்துல கண்டிப்பாக இது பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கு. ஏன்னா திரையில பார்ப்பது தரையில செய்யறதா இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையா போச்சு. ஸோ நான் பாடம் எடுங்கன்னு சொல்ல வரல, படத்துல கொஞ்சம் சிலவற்றை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு.